விஷா செய்திகளுக்காக சுகுமார். திருவள்ளூர் அடுத்த பாக்கம் புதிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் பசுமாடுகளுக்கு சிறப்பு கோபூஜை நடைபெற்றது. பசுவின் உடலில் சகல தெய்வங்களும் உறைவதால் ஆண்டுக்கு ஒரு முறையாவது மக்கள் கோபூஜை செய்ய வேண்டும் என்பது ஐதீகமாகும். இந்நிலையில் பால், தயிர், நெய் போன்றவற்றை ஆண்டு முழுவதும் தருகின்ற பசுவிற்கு மரியாதை செய்து பூஜித்து பொங்கல் வைத்து அன்னமிட வேண்டும். தை முதல் அடுத்து வரும் சப்தமி திதி ரத சப்தமி என்று அழைக்கப்படுகிறது. அன்று சூரிய பகவானின் திருத்தேர் வடக்கு நோக்கி திரும்புவதாக ஐதீகம். மேலும் பகவானால் படைக்கப்பட்டுள்ள விலங்குகளில் பசுக்களும் அடங்கும். பசுமாடு என்றால் பால் கொடுக்கும் ஒரு விலங்கு என்று நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு தெய்வீக விலங்கு. மனிதர்களுக்கு மிகவும் பயன்படுகிறது. இந்த பசுக்கள் எப்படி தோன்றியது என்பதும் புராணத்தில் உள்ளது. ஆதி காலத்தில் கடும் தவம் செய்து சுரபி என்னும் கோவையும் அதோடு கூட ஒரு ஆச்சரியமான புருஷனையும் உண்டு பண்ணினார் பிரம்மதேவர். இவர்களின் வழி வந்தவைதான் பசுக்கள். இவர்களால் பசுக்கூட்டம் உண்டாயிற்று. அதனால் பசுவை பூஜிப்பவன் போஷிப்பவன் எல்லாருமே சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய லோகத்தை அடைவர் என்று பிரம்மதேவர் வரம் அருளினாராம். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் அடுத்த பாக்கம் புதிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் 11 பசுமாடுகளுக்கு சிறப்பு கோபூஜை நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் கோபூஜையில் கலந்து கொண்டனர்.